டிசம்பர் 4ஆம் தேதி வந்து சேலத்துல இருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறார் விஜய் அவர்கள். அதுக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க. இனிமேல்ட்டாச்சும் வரவங்களுக்கு தண்ணி பாட்டில் கொடுக்கணும், வரவங்களை கண்ணியமா நடத்தணும், காக்க வைக்கக்கூடாது. சேலத்துக்கு போட்டோம், மதுரைக்கு போட்டோம், ஐயா கோயம்புத்தூர் போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நேரத்துக்கு போகணுன்றது ஒரு வேண்டுகோள். விஜயோடைய முன்னாள் மேலாளர் பிடி செல்வகுமார் என்ன சொல்றாருன்னா, கட்சியில வந்து சில சகுனிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் விலகி இருங்க. யார சொல்றாரு? ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட இருந்து காப்பாத்துறது தான் வந்து ஒரு நல்ல நண்பரோ இல்லை நல்ல வழிகாட்டியோ இல்லை நல்ல அட்வைஸோ. கரூர்ல ஒரு பிரச்சனைன்னும் போது காவல்துறையில ஃபோன் பண்ணி பேசும்போது நாங்கள் கரூர்லயே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எப்போனா மறுநாள் கிட்ட பேசும்போது நாங்கள் இல்லை, நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபோனே சுவிட்ச் ஆஃப். இப்போ எஸ்ஐஆர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. மிக சிறப்பான ஆர்ப்பாட்டம். யாரோ எங்க ஓட்டை திருடின்னு போனது யாரோ. அவங்களுக்கு தெரியாதா யார் திருடின்னு போனது? லாட்டரி மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் வந்து எங்க போன ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறாரு. அவர் வந்து ஒரு அமாவாசை மாதிரி எங்க போனா அது விடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது மாதிரி ஆட்களை பார்த்து விஜய் வந்து உஷாரா தான் இருக்கும். பேச்சு தன்மை இருக்கு இல்லைங்களா? நீங்க வந்து ஒரு நேரத்துக்கு போக மாட்டீங்க. உங்களுக்கும் திமுகவுக்கும் குழாயடி சண்டை இருக்கு. உங்க பிரச்சனையில உங்களோட அரசியல் சண்டையை, அரசியல் வியாபாரத்தை, யுத்தத்தை சரி செய்ய உங்களால முடியல. உங்களுக்கு அது வக்கு இல்ல, திராணி இல்ல, தெம்பு இல்ல. பள்ளி குழந்தைகளோ இளம் மாணவர்களோ எந்த வெங்காயத்துக்கு போராட்டம் பண்ணுறாங்க? டிடிவிலாம் வந்து நான் விஜய் வந்து ரொம்ப அதிகமா புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. அவர் போக வாய்ப்பு இருக்கும். இல்ல அவர் பாராட்டிட்டு புகழ்ந்து பேசிட்டு நட்டத்துல விட்டு ஓடுவாங்க. டிடிவி தினகரன் இயல்பு யாருக்கும் உண்மையா இருக்க மாட்டாரு. யாருக்கு இருந்தார் நீங்க சொல்லுங்க. அமமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட கேளுங்க. அம்மையார் சசிகலா அவர்களுக்கு டிடிவி தினகரன் உண்மையா இருந்தாரா அப்படின்னா அதுல சந்தேகம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். நேர்களுக்கு அன்பு வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா கரூரோட விஜயோட தேர்தல் பிரச்சாரம் நின்றுடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது மறுபடியும் தன்னோட தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கிருக்கான்னு சொல்லலாம். டிசம்பர் 4ஆம் தேதி வந்து சேலத்திலிருந்து பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறார் விஜய் அவர்கள். அதுக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க காவல் ஆணையர்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டு. ஸோ எப்படி சார் பார்க்குறீங்க? டிசம்பர் பொதுவாக வந்து மழை அதிகமாக இருக்கும். பருவகால மாற்றம், மழை, வெள்ளம், புயல் இந்த மாதிரிலாம் டிசம்பரில் வரும். விட்டகுறை தொட்டகுறை மாதிரின்னு கரூரை விட்டதில் இப்போ சேலத்தில் தொடங்க போகிறாரு. அதுக்குன்னு விஜய் பிரச்சாரமே பண்ணக்கூடாதுன்னு இல்லை, நம்ம அப்படி சொல்லலை. ஓகே, இனிமேல்ட்டாச்சும் வரவங்களுக்கு தண்ணி பாட்டில் கொடுக்கணும், வரவங்களை கண்ணியமாக நடத்தணும், காக்க வைக்கக்கூடாது, நேரத்துக்கு போகணும். ரொம்ப முக்கியமாக எங்கள் சேலத்துக்கு போட்டோம், மதுரைக்கு போட்டோம், ஐயா கோயம்புத்தூர் போட்டோம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நேரத்துக்கு போகணுன்றது ஒரு வேண்டுகோள். நானும் கூட ஒரு பத்திரிகையாளராக வந்து ஏன்னா ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவர் அவர் போய் மக்களை சந்திக்கணும், அவரோட பிரச்சாரத்தை தொடங்கணுன்றதை நானுமே அதை வந்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். நல்லபடியாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரு, மரம், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருந்து நல்லபடியாக போகணுன்றது தான் நம்ம பார்க்குறோம். ஜனநாயக நாட்டில் விஜய் போன்றவர்கள் வந்து கண்டிப்பாக மக்களை போய் சந்திக்கணும். அதனால் அதை வந்து முதல் கட்டமாக வரவேற்கணும். ஏன்னா கொஞ்சம் நடுவில் ரொம்ப நாள் கேப் விட்டாங்க. அதனால் இனிமேல்ட்டு ஒவ்வொருத்தராக திருப்பி பிரச்சாரம் போவாங்க பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கரூர் பிரச்சாரத்தில் வந்து 40 பேர் இறந்துருக்காங்க. இது வரைக்கும் விஜய் நேரில் போய் அங்கே சந்திக்கல, அதுக்குள்ளே வந்து அடுத்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரா? அப்போ அந்த மக்களை பற்றி ஒரு கவலை இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அவருக்கு சாருக்கு வந்து கொஞ்சம் கூச்ச சுபாவம், பயந்த சுபாவம், அதெல்லாம் அப்படிலாம் பார்த்தா அரசியலில் பயணிக்க முடியாது. இல்லை, அவருக்கு இருக்குது. நமக்கு பயணம் பண்ணுறது பயணம் இல்லை. அவருக்கு வந்து இப்போ கூட என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ கரூரில் சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு வீட்டில் பார்த்தார் இல்லைங்களா? அதனால் இப்போ அதாவது இதெல்லாம் வந்து அரிய காட்சிகள். ஓகே, புரியுதுங்களா? அவர் வந்து உங்களை பார்க்குறது, அவர் உங்ககிட்ட பேசுறது, மக்களை பார்க்குறது, பழகிறதுலாம் வந்து நீங்கள் விஜய் சாரோட மற்றவங்கள கம்பேர் பண்ணக்கூடாது. இது வந்து யாரும் பார்க்காத ஒரு புது தலைவர். மாற்று அரசியல் இல்லை, மாற்றுன்றது சாதாரண வார்த்தைங்க. இது வந்து அதுக்கும் மேலே. நீங்கள் விஜய் அண்ணாவோட அரசியல் வந்து நீங்கள் ஐயா காமராஜர் இருந்தாங்க, கக்கன் இருந்தாங்க, அறிஞர் அண்ணா இருந்தார். அது ஒரு காலகட்ட அரசியல். இன்னைக்கு காலகட்டத்தில் இது ஒரு புது ட்ரெண்டு. இது வந்து நீங்கள் வந்து ஒரு அதிசயம், ஒரு சாதாரண ஒரு நிகழ்வுக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னும் நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். ஒவ்வொரு முறையும் நான் வந்து இப்போ என்னை நானே மாற்றிக்கொள்கிறேன். ஓகே, நான் வந்து சமகால அரசியலில் அரசியல் ஆளுமைகள், அரசியல் கட்சிகள் எவ்வாறு நடத்துவாங்க, அரசியல் கட்சிக்குன்னு ஒரு நாணயம், ஒரு நடத்துமுறை, அதுக்குன்னு ஒரு கொள்கை, கூட்டமைப்பு, அது எப்படி கட்டுப்பாடு அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். இது புதுசாக இருக்குது. அதனால் நானுமே வந்து என்னை நான் மாற்றிக்கொள்கிறேன். அவர்கள் மாறுவது போல் தெரியவில்லை. ஆனால் நம்ம மாற்றிக்கிட்டு ஓகே ரைட்டு, இப்போ சேலத்துக்கெலாம் வராரு விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு மக்களாக நம்மளா போய் நின்று பார்த்துக்கணும். ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்ஏஆர்ல கூட எடுத்துங்க, அவர் வீடியோ வெளியிடும் போது கூட சொல்றாரு, நான் ஆரம்பத்தையும் சொல்லிடுறேன் 2 பேர் நடுவில் தான் போட்டின்னு. எல்லா இடங்கள்லையும் தவறாமல் அந்த வார்த்தையை சொல்லிடுறாரு, டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டி அப்படின்னு. அது பாசிபிளா சார்?
இல்லைங்க, அதாவது அவர் பாசிபிள் இல்லைன்றது தெரியும், அதனால தான் அவர் அதை சொல்றாரு. ஓகே. முதலமைச்சரா நான் வருவேன்றது என்னால் புரிஞ்சிக்க முடியுது, நாங்கள் மாற்று அப்படின்றது புரிஞ்சிக்க முடியுது. தேர்தலே நிற்காம குறிப்பாக இரண்டாவது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையும் வீழ்த்திடுவார், முதல் பெரிய கட்சியாக இருக்கிற திமுகவையும் வீழ்த்திடுவார், மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் வீழ்த்திடுவார். இதெல்லாம் எப்படி வீழ்த்துறாருன்னா, இது சொல்கிறாருல, ஒன்று திமுக இன்னொன்று தாவேகா அப்படி சொல்லி சொல்லியே வீழ்த்திடுவார், பேச்சிலேயே வீழ்த்திடுவார். அதனால அவரோட நம்பிக்கை நமக்கு, நான் அதுதான் சொல்கிறேன், நான் என்னை நானே மாற்றிக்கொள்கிறேன். மாற்றம் வந்து நம்ம கிட்ட இருந்து வரணும். இல்ல அரசியலையே மாற்றிக்கொள்வீங்க, இல்ல தாவேகா மீது கொண்ட அந்த குற்றச்சாட்டு நிலைப்பாடு அதுல இருந்து நீங்க மாறுவீங்க? இல்ல, அதாவது ஒண்ணு அவங்க திருந்தணும், இல்ல நான் திருந்தணும். அது நடக்க மாட்டாங்கன்னு ஒத்துக்கிறீங்களா சார்? அது இதுதான் ட்ரெண்டுன்றாங்க, அவங்க இப்படிதான் இருப்போன்றாங்க. நீங்க அதை போய் எப்படி என்ன பண்ண முடியும்? அப்ப நம்ம தான் வந்து ஓகே இது புதுசு போலது அப்படின்ற மாதிரி நம்மளே மாத்திக்க சூழ்நிலை எப்படி. நீங்களே குறிப்பிட்டீங்க தண்ணி பாட்டில் கொடுக்கணும், கழிவு வசதி பண்ணணும், சாப்பாடு வசதி எல்லாம் பண்ணி தரணும்னு. ஆனா அது குறித்து எந்த ஒரு ஆலோசனைகளும் அவங்க பெருசா பண்ண மாதிரி தெரியல. அடுத்த கூட்டத்திலேயாச்சும் இந்த மாதிரி உயிரிழப்பு நடக்காம தடுக்கணும் அப்படின்னு பெரியதளவு முயற்சி பண்ண மாதிரி தெரியல. ஆனா அடுத்த கட்ட பிரச்சாரத்திலேயே அவங்க இருக்காங்க. ஸோ மீண்டும் இந்த மாதிரி பிரச்சாரத்துல வந்து இந்த மாதிரி உயிரிழப்பு நடக்காது அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார், இல்ல நடக்குமா? இல்ல, இந்த வாட்டி கொஞ்சம் மக்கள் உஷாரா இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா உயிர் மேல அவங்க இல்ல கண்டிப்பாங்க, ஏன்னா உயிர்னா விளையாட்டா, அதனால வந்து மக்கள் வந்து இனிமேல்ட்டு அந்த ஒரு அதீத மூளையை கழட்டி வைத்து விட்டு செயல்படக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லைங்களா, இனிமேல் உஷாராக இருப்பாங்க. குறிப்பாக நிறைய பெற்றோர்கள் வந்து அவர்கள் பிள்ளைகளை வந்து கடந்த முறை அனுப்புன மாதிரி, ஏன்னா பயப்படுவாங்க, எங்கப்பா போகிற அப்படின்னா தாவேகா கூட்டம்னா ஐயோ அப்படின்வாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 40 வயது இருக்கு, அவருக்கு ஒரு 18 வயசு இளைஞர் இருக்கிறாரு, மகனோ எங்கப்பா போகிற, சேலத்துக்கு போகிறோம்ப்பா. எதுக்குப்பா அப்படின்னு, அண்ணன் வராரு, அண்ணன் வந்து இப்படி பண்ணுவார், அதான் பார்க்க போகிறோம், ட்ரெண்ட் ஆகும், வைரல் ஆகும்னா காது பிஞ்சிரும். பொய் சொல்லிட்டு போனா சார்? அது ஒன்றும் பண்ண முடியாது. பொய் சொல்லிட்டு போனால் ஒன்றும் முடியாது. அப்பா அம்மாவை மதிக்காமல் பொய் பேசி விட்டு செல்றது தான் ஒரு வாடிக்கைன்னு, அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனைனாலுமே இவங்க போய் பஞ்சாயத்து பண்ண மாட்டாங்க. ஜென்சியை கூப்பிடு, ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூப்பிட்டு, காலேஜ் பசங்களை கூப்பிடு. ஏன்னா கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஃபீஸு கட்டி படிக்க வைக்கிற அப்பா அம்மாவுக்கு வந்து எது முக்கியம்? தங்களோட பிள்ளைகளோட படிப்போ அவரோட வாழ்வாதாரம் ஃப்யூச்சர்லாம் முக்கியம் இல்லை. அங்கே போய் டான்ஸ் ஆடணும், அங்கே போய் ரீல்ஸு, ஹாப்பி ஸ்ட்ரீட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து இந்த நடைமுறை வார்த்தைகள். இப்போ சார் இதெல்லாம் நீங்களும் தெரிஞ்சுங்க, நான் படிச்சுக்கிறேன் இப்போ. இதெல்லாம் நான் எவ்வளோ நாள் தான் நம்ம அறிஞர் அண்ணா புஸ்தகம் படிக்கிறது, இல்லை சீமானவர்கள் காணொலியை காண்றது, புதுசாக மாறிக்கணும். அதனால் அது மாதிரி பசங்கள் வந்து, அதாவது அப்பா அம்மாக்கள் வந்து குழந்தைகளை பாதுகாக்க வேண்டிய தருணம் இது. விஜயோடைய முன்னாள் மேலாளர் பிடி செல்வகுமார் என்ன சொல்றாருன்னா, கட்சியில வந்து சில சகுனிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட கொஞ்சம் விலகிருங்க, நல்லவங்களை மட்டும் கட்சிக்குள்ள வச்சிங்க, மற்றவங்களை வந்து கட்சியில இருந்து நீக்கிருங்கன்னு சொல்றாரு. யாரை சொல்றாரு? ஆதவர்ஜுன சொல்றாரா, இல்ல ஜான் ஆரோக்கியசாமி சொல்றாரா, யாரை சொல்றாருன்ற மாதிரி பல்வேறு கேள்வி எழுந்துட்டு இருக்கு. ஒன்றா ரெண்டா நிறைய அப்படியே லிஸ்ட்டு போகும் பொழுது அவங்க லிஸ்ட்ல. ஏன்னா ஒரு கட்சி அப்படின்னா அந்த கட்சியில வந்து நிறைய பேர் வந்து சேரணுங்க. கட்சி அப்படின்னா நிறைய பேர் வந்து சேரணும். ஆனால் நீங்கள் பேசுகிற கொள்கை பிடிக்குது, இல்லை நீங்கள் உங்களோட பிரச்சாரம் பிடிக்குது, உங்களோட தேர்தல் வியூகம் பிடிக்குது, உங்களோட அணுகுமுறை பிடிக்குது அப்படின்னா வியூகம் என்னன்றது தெரியல. ஒரே ஒன்று என்னன்னா திமுக எதிர்ப்பு. அதில் எதனா புதுசாக எதனா இருக்குன்னா அது ரொம்ப பழசு. ஒன்று. அதை தாண்டி வேற என்ன வியூகம் இருக்கு? அதுக்கப்புறம் சிந்தனை, ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தணும், இல்லை வந்து இளைஞர்களை வழிப்படுத்துதல், இல்லை மக்கள் பிரச்சனையை வந்து ஒரு தீர்வு, ஒரு சில விஷயம் அதற்கு எதனா இல்லை குறைஞ்சபட்சம். இப்போ இந்த பிரதமர் வந்து யார் போனாலும் வந்து தமிழ்கிழு அப்படின்றாரு. விஜய் வந்து பாஜக எதிர்க்கிறது நான் இல்லைன்னு சொல்ல, மேபி புறப்பட்டு போய் ஒரு மாதிரி கட்சி சார்பாக நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறோம் கூட. இப்போ கூட கோயம்புத்தூரில் போய் பார்த்துருவோம், படம் ஷூட்டிங் எல்லாம் நடந்திருந்தப்போ போய் பார்த்துருக்குறாரு. ஞாபகம் இருக்குங்களா? கண்டிப்பாக. இன்னைக்கு மெட்ரோ ரயிலுக்கு காசு கொடுக்கல, பாஜக ஏமாத்துது, பட்டநாமம் போட்டு இது பண்ணுது. ஆனா ஒரு அரசியல பண்றாங்க. ஷூட்டிங் படம்லாம் இருந்த பொழுது மோடி அவர்களை போய் பார்த்தார், இதே கோயம்புத்தூர். இன்னைக்கு அதே மோடி வராரு, இப்போ போயிட்டு அங்க பிரதமர் பார்க்கணும் அப்படின்னு கண்டிப்பா பேசுவாங்க. பிஜேபியோட ஒரு கூட்டணி போறதுக்கு அடிப்படை எல்லாம் பார்த்துட்டு, இல்லைங்க தமிழகத்துக்கு ஏன் காசு கொடுக்கல அப்படின்னு கேட்க வந்தேன், மனு கொடுத்துருக்கேன், தயவு செய்து 2 மாசத்துல கொடுங்க, இல்லைன்னா உங்களை எதிர்த்து நான் போராட்டம் பண்ணுவேன். இப்படி ஒரு அரசியல் பண்ணிருக்கலாம்ல. இதுதான் ஒரு வியூகம். இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதுதான் அவர் செல்வகுமார் என்ன சொல்றாருன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரியல, கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் வச்சுட்டு இருக்காதீங்க. சகுனின்னு சொல்றதை பார்த்தா யாரையோ குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு சார். ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட இருந்து காப்பாற்றுறது தான் வந்து ஒரு நல்ல நண்பரோ, இல்லை நல்ல வழிகாட்டியோ, இல்லை நல்ல அட்வைஸரோ. கரூரில் ஒரு பிரச்சனைன்னும் போது காவல்துறையில் ஃபோன் பண்ணி பேசும்போது நாங்கள் கரூர்லேயே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் எப்போனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு மறுநாள் கிட்ட பேசும்போதும் நாங்கள் இல்லை, நாங்கள் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபோனே சுவிட்ச் ஆஃப்.
இப்போ கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓடி ஒளிஞ்சிருந்தீங்களாமே, நடுவில் கொஞ்ச நாள் இல்லையா அப்படின்னு கேட்டால், இல்லை யார், நாங்கள் வந்து தலைமறைவாலாம் இல்லை, நாங்கள் டெய்லி எங்கள் வேலையை செஞ்சுட்டு தான் இருந்தோம். டெய்லி உங்கள் வேலை என்ன? காலைல எழுந்திக்கிறது, பல் விளக்குறது, முகம் கழுவுறது, சாப்பிட்றது, தூங்குறது, திருப்பி காலைல எழுந்திக்கிறது, பல் விளக்குறது, முகம் வளர்க்குறது, சாப்பிட்றது, தூங்குறது. இப்போ எஸ்ஐஆர் எதிர்த்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அவங்களும் வந்து தன்னோட கட்சியை பெரிதளவு கொண்டு போயிட்டு தானே இருக்காங்க. மிக சிறப்பான ஆர்ப்பாட்டம். யாரோ யார் யாரோ எங்கள் ஓட்டை திருடின்னு போனது யாரோ. அவங்களுக்கு தெரியாதா யார் திருடின்னு போகிறதுன்னு? சந்தேகம். இப்போ இது என் பேனா ஒன்று, இதை கவனக்குறைவாக நான் தொலைக்கலாம், அது ஒன்று. இல்லை ஒரு திருடன் இது திருடுனானா அந்த திருடன் யாருன்றது, இல்லை எந்த இடத்துல திருடு போச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இது ஒரு பேனா. இப்போ ஓட்டுன்றத நீங்கள் என் ஓட்டை திருடுவீங்களா? முடியாது. இல்லை வேற யாருன்னா என் ஓட்டை திருடுவா? முடியாது. யார் திருடணும்? ஒன்று தேர்தல் ஆணையம் திருடணும், இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமான அரசாங்கமோ இல்லை ஒரு கட்சியோ திருடணும். அப்படி பார்த்தா 3 சாய்ஸு. ஒன்று பிஜேபி, இன்னொன்று எலெக்ஷன் கமிஷன், இல்லை திமுக. 3 தான். இதை தெரிந்து சொல்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் அதை ஓப்பனாக வெளிப்படுத்த மாட்டாங்க? என்ன பிரச்சனை? அதான் நான் சொன்னல, ஒரு கூச்ச சுபாவம், கொஞ்சம் பயம், கூச்சம்லாம் இருக்கும். இல்லை இப்போ கரூர் சம்பவத்துக்கு பிறகு தான் வந்து பாஜக பெரிதல் விஜய் விமர்சிக்க மாட்டாருன்னு சொல்றாங்க. உண்மையா சார்? இல்லை ஃபர்ஸ்ட்லேருந்து பெருசாலாம் அவர் விமர்சிக்கணும் பண்ணலை. படத்தில் ஜிஎஸ்டி வசூல் வரி பண்ணுற மாதிரி காசு வைப்பார். மற்றபடி அவர் என்னைக்கு எதனா அமித்ஷானா யாருன்னு தெரியுமா அவருக்கு? இல்லை வெஸ்ட் பெங்காலில் சுவேந்து அதிகாரி, அவர் யார், அவர் மேலே என்னென்ன குற்றச்சாட்டு இருக்குது தெரியுமா? பிரஃபுல் பட்டேல்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன விதமான அரசியல் பண்ணார் தெரியுமா? இல்லை அண்ணாமலை இப்போ இங்கே தமிழகத்தில் ஆட்சி பொறுப்புலையோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆகாமல் ஒரு கவர்மெண்ட் வேலையிலேருந்து திடீர்னு வந்து ரியல் எஸ்டேட் வியாபாரம் சூப்பராக பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. நான் ஒரு குறைத்து மதிப்பிடல, குற்றச்சாட்டாக வைக்கல. பாருங்க, அண்ணாமலை மாதிரி ஒழிங்க, அண்ணாமலை மாதிரி மேலே வாங்க, அண்ணாமலை மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுங்க, அண்ணாமலை மாதிரி ஆடுவாங்க, அண்ணாமலை மாதிரி மாடுவாங்க, அண்ணாமலை மாதிரி பணக்காரவங்க வரலாம்ல. இதுதான் வந்து வெள்ளக்கார அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நெப்போலியன் ஹில் ஃபவுண்டேஷன் பண்ணுறாங்க, புவர் டேட் ரிச் டேட், ராபர்ட் கியோசாகி, அப்புறம் யூ கேன் வின் சிவ்கேரா. இது எதுக்குன்னா அவர் அதிகமான புத்தகம் படிச்சதுனால தான் இப்படி தான் ஆயிருக்கிறார். யாரு? அண்ணாமலை. நீங்கள் ஏதோ பாஜகவில் இருந்ததுனால தான் என்ன? விஜய் இது மாதிரி நல்ல விஷயங்களை கூட சொல்லலாம்ல, பாஜக எதிர்க்க வேணாம், இதெல்லாம் கூட பேசலாம்ல. சமகால அரசியல் இருக்கிறதுனா நம்ம பேசுறது எதுவுமே பண்ண மாட்டார், அமைதியாக இருப்பார். கேட்டால் அது ஒரு 4 லைன் வச்சுருப்பார் அவர். ஒன்று திமுக எதிர்ப்பு, அதுக்கப்புறம் பாசிச பாஜக, அப்புறம் அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி இருந்தது அப்படி, அப்புறம் எம்ஜிஆர் அண்ணா, இந்த மாதிரி ஒரு 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 30-40 வார்த்தைகள், அதுக்குள்ளே ஒரு 200 வேர்ட்ஸ் வொக்காபுலரி. அப்புறம் திருப்பி ஜென்சி கிட்ட போயிடுவார். அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக இருங்க அப்படின்வாரு, வெளியில் வரமாட்டார், வெற்றி நிச்சயம், வீட்டுக்குள்ளேயே இருப்பார். ஓகே, இது நம்மளாக தான் புரிஞ்சு எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ லாட்டரி மார்ட்டினுடைய மகன் சார்லஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் வந்து எங்கே போன ஒரு குழப்பத்தை விளைவிக்கிறவர். திமுகலையும் அப்படி தான் குழப்பம் பண்ணாரு, விசிகாலையும் அப்படி தான் பண்ணாரு, இப்போ தாவேக்காவில் வந்து சில குழப்பத்தை பண்ணிட்டு இருக்காரு. விஜய் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு சொல்லி அவரும் சொல்லியிருக்காரு. அவர் வந்து ஒரு அமாவாசை மாதிரி எங்கே போனால் அது விடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே ஆதவ அர்ஜுன் அங்கே இருக்கிறது கட்சிக்கு பலமா இல்லை பலவீனமா சார்? அவர் வந்து ஆதவ அர்ஜுன் வந்து ஒரு மிகப்பெரிய போராளி. எந்த அளவுக்கு போராளினா, அவரோட ஒரு பிரச்சனை இருக்குன்னா அடுத்தவங்களை கூப்பிட்ற அளவுக்கு போராளி. ஒரு ட்வீட்டை போட்டுட்டு ஓடி போயிட்டாரு டெல்லிக்கு. நான்லாம் வந்து நீங்கள் வீடு வந்து பார்க்குறீங்க, என்னை பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் வரும், நான் என்ன மாதிரி செருப்பு போடுறேன், என்ன மாதிரி உடை போடுறேன், என்ன என் வியாபாரம் தொழிலுன்ற மாதிரி. நமக்குலாம் எட்டாத கனி. அவர் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போகிறவர். அப்பேற்பட்ட ஒரு சீமானை வந்து இவர்கள் குறைத்து மதிப்பிடுறாங்க. அது அதே மாதிரி ஒரு போராட்ட குணத்துக்கு சொந்தக்காரர். எதனா ஒன்று கொளுத்தி போட்டு அவர் பாட்டுன்னு ஃப்ளைட் ஏறி போயிடுவார். அதனால கட்சியை அவர் தான் வழி நடத்திட்டு இருக்காரு, வியூகம் வகுத்து கொடுக்குறாருலாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லும் போதே சொல்கிறீங்க. இது மாதிரி ஆட்களை பார்த்து விஜய் வந்து உஷாராக தான் இருக்கும். என்னென்னா இந்த பேச்சு தன்மை இருக்கு இல்லைங்களா, ஒரு மக்களை பிளவுபடுத்துறது, இளைஞர்களை தவறாக வழி நடத்துவது, அதை வந்து ஒருபோதும் தமிழ் சமுதாயமோ தமிழக மக்களோ அதை விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு நேரத்துக்கு போக மாட்டீங்க, உங்களுக்கும் திமுகவுக்கும் குழாயடி சண்டை இருக்குது. உங்கள் பிரச்சனையில் உங்களோட அரசியல் சண்டையை, அரசியல் வியாபாரத்தை, யுத்தத்தை சரி செய்ய உங்களால் முடியல. உங்களுக்கு அது வக்கு இல்லை, திராணி இல்லை, தெம்பு இல்லை. பள்ளி குழந்தைகளோ இளம் மாணவர்களோ எந்த வெங்காயத்துக்கு போராட்டம் பண்ணணும்? உங்களுக்கு பணம் இல்லை, உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, வக்கீல் இல்லை, கோர்ட் இல்லை, அப்படி போராடலாம்ல. எதற்கு போராட்டத்தை பசங்க முன்மொழியணும்னு சொல்லிட்டு அவர் பேசினார். என்ன மனசில் வச்சு போராடினார்? நாளைக்கு யாரோ ஒரு தனிப்பட்ட நபருக்கு தாக்குதல், ஏதோ ஒரு பிரச்சனைன்னா இப்படி தான் எல்லாருக்கும் பண்ணுவாங்களா? செந்தில் பாலாஜியை கைது செஞ்சாங்க, ரைட்டா? திமுகவில் யாருன்னா புரட்சி வெடிக்கும், திமுக இளைஞர்களே திரண்டு வாரீர்கள், எதனா பண்ணாங்களா? இல்லை. பொதுமக்கள் ஐயோ பாவம் செந்தில் பாலாஜி, காமராஜருக்கு அடுத்தபடியாக இவர் தான் பாவம்,
பாவம் அந்த சாராயத்துறை கொடுத்ததுனால அவர் வேற வழி இல்லாமல் 10 ரூபா வாங்குறாரு. புண்ணியம் அப்படியா பேசுனாங்க? டாஸ்மாகில் வாங்குறது துட்டு ஜாஸ்தி, அதுக்கு குவார்டர் சரி கிடையாது, குவாலிட்டி மட்டமாக இருக்குது, இப்படி தானே பேசுபொருள் இருந்தது. இதையே செந்தில் பாலாஜி அவர்களை இதே முதலமைச்சர் மோசமாக மிக மலிவாக பேசினாரா இல்லையா? ரைட்டா? இப்போ இந்த மாதிரி 2 பேருக்குள்ள அரசியல் இருக்கும்போது எதுக்கு நீங்கள் வந்து குழந்தைகளையும் சிறார்களையும் நீங்கள் வந்து அன்றைக்கி புரட்சிக்கு தூண்டுனீங்க? இந்த கேள்விக்கு இன்னி வரலாம் பதில். ஒரு சில கேள்விகள், டைமுக்கு வருவாரா வரமாட்டாரா? ஃபர்ஸ்ட் இந்த ஷூட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைமுக்கு போறாரு. இங்க ஆமா, வந்து ஏன் ப்ரொடியூசர் காசு குத்துவர் சும்மா இருப்பாரா? உங்களுக்கு காசும் குத்து, ஆப்பிள் ஜூஸும் குத்து, கேரவானும் குத்து, நீங்க லேட்டா வருவீங்க. அதெல்லாம் ப்ரொடியூசர் இங்க போனா நம்மள யாரு கேள்வி கேட்க போறான்னு அலட்சியத்துல வராங்களா? அலட்சியம். மக்கள் தானே, ரசிகர்கள் தானே, காத்துட்டு இருக்கோம். மனிதாபிமானம் அதிகரிக்கும், கூட்டம் இன்னும் அதிகரிக்கும். அதை வச்சு இப்படி இப்படி பார்க்கலாம், வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்தீங்க, ஒரு 10 நிமிடம் காலதாமதமாக வந்தீங்க, இந்த மாதிரி காரணம் அப்படி இப்படின்னீங்க, நம்ம பேசிட்டோம். நேற்று நான் ஒரு இடத்துக்கு 40 நிமிஷம் காலதாமதமாக போனவொடனே ஃபர்ஸ்ட் கேள்வி மன்னிப்பு. அவங்க என்கிட்ட மன்னிப்பு எதிர்பார்க்கல. எனக்கு பதறுது. சொன்ன நேரத்துக்கு போனோம், ஒரு 3 பேர் காத்து கிடக்குறாங்க, ஒரு கேமராமேன் 2 பேர் காத்து இருக்கிறாங்க. எதுக்கு சொல்கிறோம்? நம்ம வளர்க்கப்பட்ட விதம் அப்படி, பழக்க வழக்கம் அப்படி, நடைமுறை எப்படி, மற்றவர்களோட நேரத்தையோ மற்றவரோட கஷ்டத்தையோ இல்லை மற்றவரோட உணர்வுகளையோ கொச்சைப்படுத்துவதோ வீணாக்குவதோ அது மரபு அல்ல. நான் செய்வது வந்து இப்போ விமர்சனம். இதை சரி செய்து கொண்டால் இதையே நான் பாராட்டி பேசுவேன். இல்லை, இந்த விமர்சனத்தை கூட நீங்க திமுக கிட்ட காசு வாங்கிட்டு பண்றீங்க. திமுக சொல்லி தான் நீங்க விஜய் அவங்க வந்து திமுக எப்பயுமே எப்படின்னா நிறைய அள்ளி கொடுத்தே பழக்கப்பட்டவர்கள். அள்ளி கொடுப்பாங்க, யார் போய் கேட்டாலும் தாராள பிரபு அப்படின்னா அப்படி அள்ளி கொடுப்பாங்க. நான் அள்ளி வாங்கி போட்டு நீங்கள் வர வழியில் பார்த்துக்கலாம், திருப்பூரா இல்லை மாட மாளிகை கூட கோபுரம்லாம் இருந்திருக்கும் நம்ம வீட்டுக்கு வர வழியில் பார்த்தீங்கன்னா. அதனால் நான் அந்த அதாவதுங்க, விமர்சனம் என்பது இருக்கட்டும், நல்ல விமர்சனம் இருக்குது, என்ன அதில் திட்டுறாங்க கொள்றாங்கன்னா நான் அதை வரவேற்கிறேன். தரம் தாழ்ந்து ஒரு சில பேர் போகிறாங்க பேசுகிறாங்க, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் என்ன புதுசாக இன்னைக்குன்ட்டு இவங்களுக்கு வேண்டிய நான் பத்திரிகையார் நான் வந்தேன். நான் எந்த வருஷத்தில் பத்திரிகையார்? அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் மேயராக இருந்த போது நான் பத்திரிகை தொழிலுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி அவர் அதுக்கப்புறம் மேயராக இருந்து துணை முதல்வராகி அமைச்சராகி துணை முதலமைச்சராகி கட்சிக்கு எக்ஸிக்யூட்டிவ் செயல் தலைவராகி நீ தலைவராக இருக்கிறாரு. அன்னிலிருந்து நான் கேள்வி கேட்டுட்டு இருக்கேன் முதலமைச்சரை. அன்னில இருந்து யார் யாரெல்லாம் ஆட்சியில் இருந்தாலும் ஒரு பத்திரிகையாரெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். ஆனால் இப்போ ஆட்சியில் இருக்க திமுகவோட விஜய் நோக்கி தான் அதிகமாக கேள்வி எடுப்பீங்கன்றாங்க. ஏன்னா உங்கள் சாட்டை அப்படி இருக்கு. அடுத்த தலைமுறை வராங்க, அந்த தலைமுறைக்கு நீங்கள் வழியாக நெறியாக வந்து கொண்டு போகணும் ஒரு சில விதத்தை. புரியுதுங்களா? இந்த வண்டியில் இந்த கூட்டம்லாம் பாருங்கள். இது ஏன் சொல்கிறேன்னா, விஜய் சார் பத்திரமா பாதுகாப்பாக இருப்பார், அவருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் தாவேக்கா கூட்டத்துக்கு வர தம்பிகள், அதுவும் பைக்கில் வரவங்க கண்மூடித்தனமாக பைக் ஓட்டுறாங்க, எங்கே ஒரு இது இருந்தாலும் ஏறுறாங்க. அவங்க கொஞ்சம் அந்த இளம் வட்டாரம் அந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது, அதை வந்து ஒரு கரெக்டாக யூஸ் பண்ணணும். சரி, அவங்க கரெக்டாக தான் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பொதுமக்கள் தான் சார் பாதிக்கப்படுறாங்க. இல்லை சரி, இப்போ தாவேக்காலையும் இளம் பெண்கள் வராங்க. ஆமாம், நான் எங்கன்னா எதனா ஒரு இடத்துல தாவேக்கா பெண் நிர்வாகிகளை பற்றி இது மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க நான் பேசியிருப்பேனா? இல்லை. ஏன்னா அதெல்லாம் இருக்கிறது என் அக்கா தங்கச்சி. அப்போ இவங்க உங்கள் அண்ணன் தம்பி இல்லைங்களா? என் அண்ணன் தம்பியாக இருக்கணும் என் ஆசை. அதனால தான் அந்த வைத்தறிச்சலில் தான் இப்படி சொல்கிறேன், ஒழுங்காக இருக்கணுன்றது. மரத்து மேலே ஏறினா மரக்கில உடையும். விஜய் அண்ணாவை எங்கே வேணால் பார்க்கலாம், ஏன்னா அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. நீங்கள் உரிமையாக கேளுங்க. அப்போ எல்லாரும் கட்சி அரசியல்னா என்ன? தலைவர் மக்கள் பிரச்சனை கேட்கணும், அதை நீங்கள் கூட கேட்கலாம். எட்டாக்கனியாக இப்படி இருந்துக்கிட்டு அவருக்கு பின்னாடி இந்த மாதிரி போகிறது கொள்வது அது நல்லா இல்லை, அரசியலுக்கு அழகு இல்லை. உங்களை போன்ற நிறைய பத்திரிகைகள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் 2026 தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நான் சொல்லலையே, நான் எப்போ சொன்னேன்? இல்லை, நீங்க சொல்ல சார், உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. போன்றவர்கள் சொல்லுவாங்க, ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லை அவங்களுக்காக தோணும் சொல்லுவாங்க. நான் வந்து அந்த மாதிரி தாக்கத்தை உண்மையிலே ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா? ஏற்படுத்த 40 பேர் கரூரில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காருல்ல. இல்லை மொத்தமாக அந்த மாதிரி தாக்கமா இல்லை வாக்கு தாக்கத விகிதாச்சார தாக்குதல் சொல்றீங்களா? மொத்தமாக 50 பேர், விக்கிரவாண்டியில் 6, மதுரையில் 3, இது 40. இந்த மாதிரி தாக்குதல் தான் எதனா பண்ண முடியும். வாக்கு விகிதாச்சாரம் வாங்கலாங்க. மாற்று அப்படின்னா திமுக தோக்கணும், தாவாக்க ஜெயிச்சு தலைமை கழகத்தில் உட்காரணும். அப்படி தனிச்சு நின்று இப்படி ஒரு படம் எடுத்து அதை வேணா காட்சியாக காட்டலாம். அது சாத்தியம் கிடையாது. திமுக வீழ்த்துவதுன்றது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது. தேர்தல் ஆணையத்திட்ட அடுத்து சின்னம் கேட்டிருக்காங்க, 10 சின்னம் கொடுத்து அதில் சொல்லுங்க, யாரோ ஓட்டு திடீர்னு போனது யாரோ தேர்தல் ஆணையம் தானோ அப்படின்னு சொல்லுங்க, சின்னம் சீக்கிரமா உடனே கொடுப்பாங்க. எப்படி கொடுத்து தானே சார் ஒரு சின்னம் கொடுப்பாங்க, அர்ஜென்ட்லாம் கிடையாது, கடைசி நேரத்தில் கொடுக்குறோம். சீமான் அவர்கள் 2024 கொடுத்த மாதிரி. அதுதான் நீங்கள் தான் சொன்னீங்க. சீமான் அவர்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கு என்ன பிரச்சனை?
இருந்த கரும்பு பிடுங்கினாங்கல்ல, விவசாயி கரும்பை எதுக்கு பிடுங்கினாங்க? வேற யாருன்னா கேட்டாங்களா? குத்தது தானே கொடுத்தாங்க. அதேமாதிரி குக்கரு நல்லா தான் வச்சு நல்லா வேவெல்லாம் வச்சு ஜெயிக்க வச்சார் டிடிவி தினகரன். அப்புறம் குக்கரை பிடிங்கினாங்கல்ல, குக்கரை பிடிங்கன்னு பரிசு பெட்டி கொடுத்தாங்க. அந்த பரிசு பெட்டி திறந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை, தோற்று போனார்ல. அதெல்லாம் அரசியல், இதெல்லாம் புரியணும், இதெல்லாம் தெரியணும். இது தெரியாமல் அண்ணே மாற்றுனே மாசுன்னு விஜய் சார்னே. இப்போ அயோத்தியாவில் ராமர் கோயில் கட்டின அந்த பெருமை பேசிட்டு இருக்கிற நேரத்தில் உத்தரப்பிரதேசில் 2 ரவுண்டு வந்து பிரதமர் மோடி ஓட்டில் இறங்குறாரு, டவுனு. ஆனால் மோடி போயிடுவார் போலதான்னாங்க. அப்போ ஒரு பேசு பொருள் என்ன இருந்ததுன்னா, பிரியங்கா காந்தியை தூக்கின்னு போய் மோடி மேலே எதிர்த்து நிறுத்தி வச்சுருந்தா மோடி தோற்றுருப்பாரு, இல்லை அகிலேஷே போய் நின்றுந்தா மோடிக்கு சிக்கலுன்னாங்க. ராகுல் காந்தி தோற்றுருக்கிறாரு. இப்போ அகிலேஷ் யாதவ் ஒரு 3-4 ரவுண்டில் பின்தங்கினார். ஜெயலலிதா தோற்றுருக்குறாங்க, அம்மையார் ஜெயலலிதா. ஐயா காமராஜர் 10 பைசா அடுத்தவன் பணத்துக்கு ஆசைப்படாத தாத்தா தோற்றுருக்கிறாரு. இதுதான் அரசியல். இதில் புரிகிறவங்களுக்கு புரியும். வெறும் திரைக்கவர்ச்சியை வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு எல்லாம் பண்ணுறதுன்னு தெரில. அது பரவாயில்ல, சேலத்துக்கு போகிறாரு. இப்போது அங்கே என்ன விதமான அரசியல் பண்ணுறாரு, எப்படி பண்ணுறாரு, புரிஞ்சுக்குவாரா என்னன்னு தெரியல. அதனால் பார்க்கணும். அவருக்கு வந்துங்க இந்த அதீத நம்பிக்கை, ஒரு 4 பேர் லைக்ஸு 4 பேர் இது போட்டோன்னா சரிங்க. விஜய் சாருக்குன்னு ஒரு 10 லட்சம் ரசிகர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர்களோட தன்மை என்ன, 1 கோடி இருக்காங்களா? சரிங்க, ஒரு 1 கோடி வச்சுக்கோங்க, 1 கோடி இருக்கட்டும். இந்த 1 கோடி அப்படியே வாங்கினாலும் ஜெயிக்க முடியாது. 1 கோடி அப்படியே வாங்கினாலும் ஜெயிக்க முடியாது. சீமான் அண்ணன் எவ்வளோ வாங்கியிருக்கிறாரு? 36 லட்சம் வாங்கியிருக்காரு. சரி, அவர் எவ்வளோ, அவரோட ஓட்டு விகிதாச்சாரம் எவ்வளோ? 8.2. 36 அவங்களுக்கு வருதா? 8 8 16 16 8 24. 24 வச்சு இட்லி மிளகா பொடி சட்னி தான் சாப்பிட முடியும். ஜெயிக்க முடியாது. அம்மா உணவகமோ இல்லை ஐயா உணவகமோ இல்லை அண்ணா உணவகமோ எதுவும் திறக்க முடியாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இது வரைக்கும் சீமானோட வாக்கு வங்கி அதிகரிச்சு போனா இனிமே போக மாட்டாரு, அவர் வாக்கு வங்கியில பாதி அளவு கூட விஜய் பறிக்க வாய்ப்பு இருக்குது, சீமானோட தாண்டி விஜய் வாக்கு வாங்குவார் அப்படின்னு சொல்றாங்க 2026ல். சார் நீங்க எப்படி பாக்குறீங்க? அது சீமானோட தம்பிகள் கிட்ட இருக்கு. தம்பிகள் வாக்கு செலுத்தினாலும் பொதுமக்கள் இப்போ புதுசா வாக்கு செலுத்த பிரச்சாரம் பண்ணுவாங்கல்ல. விஜய் அவர்களோட விஜய்க்கு கொடுக்குற நம்பிக்கை தம்பி யாரு கொடுக்குறா? அவரோட ரசிகர்கள் தானே. ஆமாம். அதுமாரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற தொண்டர்கள் அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம கட்சியையோ நம்ம அண்ணனையோ நம்ம கொடியோ விடக்கூடாதுன்னு அவங்களும் உழைப்பாங்கல்ல. உழைக்கிறவங்களுக்கு கூடுதலாக வாக்குகள் கிடைக்கும் நான் நினைக்கிறேன். நான் 2 பேரில் யார் சார் அதிகமாக பெறுவாங்க? விஜய் அவர்கள், சீமான் அவர்கள் 2 பேரில் யார் அதிகமான வாக்குகள் கடை பெறுவான்னு நினைக்கிறீங்க? தேர்தலில் அவங்க போட போகிற வேட்பாளர் பொறுத்து இருக்கு. ரொம்ப முக்கியமானது இது. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நான் பெண்ணுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன், 50% கொடுத்தாருன்னா அவர் வாக்கில் பின்தங்குவார். திரும்பி 50 கொடுத்தாவா? திரும்பி ஆமாம் 50 கொடுத்தா பின்தங்குவார். பேசுறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நல்லா இருக்கும். ஓகே, நடைமுறை அரசியலுக்கு சரி வராது. இப்போ நான் வந்து திருப்பி 210 நாளில் வந்து கிட்டத்தட்ட வந்து 112 இல்லை 115 தொகுதி 116 தொகுதியில் வந்து பெண்களை நிறுத்துறேன், பெண் வேட்பாளர் என் தங்கச்சி அண்ணன் தங்கச்சி அக்காவை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு அண்ணன் நிறுத்துறாருன்னா வாக்கு விகிதாச்சாரம் குறையும். இல்லை அப்பயும் விமர்சனம் பண்ணுவாங்கல்ல, சீமானவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு, இப்போ கொடுக்க மாட்டாரு சொல்லுவாங்கல்ல. பாருங்க, ஒரு யதார்த்தத்துக்கு வரணும். பெண்களுக்கு இடஒதுக்கீடு தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. 50 விழுக்காடு உள்ளாட்சியில் கொடுத்தாங்க. என்ன நடந்தது? ஒரு லேடி கவுன்சிலர் புருஷரு அரசியல் பண்ணுறாரு, லோக்கலில் மாமனார் அரசியல் பண்ணுறாரு, மச்சான் அரசியல் பண்ணுறான், புள்ள பெரிய புள்ளி ஆகிட்டா அவனும் அரசியல் பண்ணுறான். அப்போ ஒரு பெண் கவுன்சிலரை ஒரு பெண் பெயரை வைத்து 4-5 பேர் குடும்பத்தில் இருக்கிறவங்க அரசியல் பண்ணுறாங்க. இதுவா பெண் விடுதலை? சொன்னது என்ன? பாதி நேரம் ஃபோன் பண்ணுங்க, பெண் கவுன்சிலர்களும் ஃபோன் பண்ணுங்க. அவங்க எடுக்கிறது கிடையாது ஃபோனை. பத்திரிகையாளர்கிட்ட கேளுங்க, யார் எடுக்கிறா ஃபோனை? ஆண்கள். என்ன கவுன்சிலர் ஃபோன் உங்க கையில் எதுக்கு வருது? யாருக்கு ஃபோன் பண்ணுறாங்க? பொதுமக்கள். யதார்த்தத்தை பேசுகிறேன். குறைகள் இருக்குன்னா கவுன்சிலர் தான் நேரம் அடிப்பாங்க. சீமானவர்கள் ஒரு சில போக்குகளை மாற்றணும். உதாரணத்துக்கு ஆண் பெண்ணு அப்படின்றது ஆரம்ப காலத்தில் நீங்கள் பண்ணீங்க, ஒரு சில தங்கச்சிகளை உருவாக்கிட்டீங்க, கொள்கை ரீதியாக பேசுகிறாங்க, ரைட்டு. தேர்தல்னு வரும்போது ஒவ்வொரு தொகுதிக்கு யாருக்கு அங்கே பலம் இருக்குது, யார் வந்து வாக்குகள் அதிகமாகும் அப்படி தான் பார்க்கணும். நீங்கள் சாதி ரீதியாவோ மத ரீதியாவோ இன ரீதியாவோ பார்த்தீங்கன்னா அது அந்த செட்டாக வராது. நான் சொல்கிறது வேட்பாளர் தேர்வு. இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கும் விஜய் அவர்களுக்கும் வேட்பாளர் தேர்வு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் ஸ்டேஜ் 3 இல்லை ஸ்டேஜ் 4 ஒன்று. இன்னொன்று, கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி அவர்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து கொள்கையில் அவருக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. ஒரு எதிரியாக பார்க்கணும். எதிரிக்கு எதிராக அரசியல் பேசுகிறாரு, பண்ணுறாரு, அது ஒண்டி பத்தாது, இன்னும் நிறைய வியூகங்கள் வைக்கணும். ஏன்னா அது வந்து ஒரு திரை கவர்ச்சியிலேருந்து வராங்க. திரை கவர்ச்சிக்கு வந்துட்டு வேகமாக போகும், உண்மை சம்டைம்ஸ் ஸ்லோவாக தான் போகும். பிரச்சாரம் ஸ்லோவாக அது கம்மியாக தான் இருக்கும்.
பொய் சொல்றீங்கன்னுவாங்க. ம். விஜய் அண்ணா எதுவுமே லேட்டா பேசல. வந்தாரு, பேசவே இல்லைனா கூட இல்ல விஜய் அண்ணா லேட்டா வந்தாரு நம்ம சொல்லிட்டு ஓகே. அவர் வீட்ல இருந்து கிளம்பின டைமு, ஃப்ளைட்டு லேட்டு, பஸ்ஸு லேட்டு, எடுத்தது லேட்டு அப்படின்னா பொய் சொல்றீங்க, ம். அவ்வளோதான். இல்லைப்பா வா பொய் சொல்றீங்க, பொய்யா சொல்றீங்க, பொய்யா சொல்றீங்க, ம். பொய்யா சொல்றீங்க. இப்படி அதுல சாங்கு, அதுல மாடுலேஷன், அதுல ரீல்ஸ் அப்படி போயிடுவாங்க. இப்போ சொல்றாங்களா யாரோ ஓட்டு வாங்கினது யாரோ, சொல்லுங்க யாருன்னு வாய் திறந்து ம். யார் பண்றான்னு சொல்லுங்க. நான் சொல்லுவேன் பிரதமர் மோடி மீது சந்தேகமா இருக்கு, அவங்களோட ஆட்சி காலத்துல தான் இந்த எஸ்ஐஆர் வருதுன்னு நான் சொல்றேன்ல. ஓகே. எனக்கு என்ன இருக்குது? ம். சரி, இப்போ முதலமைச்சர் மீது சந்தேகமா இருக்கு. முதலமைச்சர் மீது எதுல சந்தேகப்படணும்? லஞ்ச லாவண்யம் ஊழல் இருக்குது நாட்டில். டாஸ்மாக் போனால் யார்கிட்ட போகுது? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? இத்தனை 1000 பாட்டில் விற்கிறாங்க, இவ்வளோ கோடி போகுது, ஒரு வருஷத்துக்கு 400 கோடி 450 கோடி, ஒரு மாதத்துக்கு வருமானம் வருது, இத்தனை வருஷத்துக்கு இவ்வளோ காசு போச்சுன்னு ஒரு கோடி கணக்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குற்றச்சாட்டுகளை வைக்கலாம். ஓகே. ஓட்டை வந்து சரி திமுக தலைவர் ஸ்டாலின் ஓட்டை திருடி எடுத்துன்னு போயிட்டு அண்ணாரி வளர்த்து வச்சு என்ன பண்ண போகிறாரு? விற்க முடியுமா அதை? அவருக்கும் விடாதுல அந்த ஓட்டு. அதுதான் நீங்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, என்ன விமர்சனம் பண்ணுறோம், யாரை எதிர்க்கிறோம், எதுக்கு எதிர்க்கிறோம், எந்த திட்டம் எந்த சித்தாந்தம் ஒன்றுமே புரியாமல் சும்மா எதிர்த்து பேசி என்ன பிரயோஜனம் இருக்குது? இன்னும் ஆனால் தாவேக்கா கூட எந்த கட்சியும் பெரிதளவு கூட்டணிக்கே வரவே இல்லை. எவ்வளவு விழுக்காடு வாக்கு வாங்க போறாரு, என்ன பண்ண போறாரு, அரசியல தாக்கு பிடிப்பாரா விஜய்ன்ற மாதிரி பூரா வந்து ஒரு கட்டமைப்பு, ஒரு பேசுபொருள், ஊடகத்தோட வெளிச்சம், இதை வச்சு பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த ஊடகத்தோட வெளிச்சம் காசு கொடுத்து பண்றாங்களா சார், இல்லை அவங்கள பப்ளிசிட்டி? எனக்கு தெரியல. நான் இருக்கிற வீட்டிலேருந்தே நான் கல்லெறிய முடியாது. என் வீடு கண்ணாடி வீடு, ஊடக வீடு, புரியுதுங்களா? ஒரு காலத்தில் வந்து நல்லவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க. இன்னைக்கு எங்களுதுலேயுமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல மறுக்க முடியாது. உண்மைதான் சார். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது நான் வந்து ஊடக தர்மம் என்பது ரொம்ப முக்கியம். ஆனால் எல்லாரும் வெளில போயிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் பண்ணுறது, அவர் காலைல ஏந்துக்கும் போது விஜய் காலைல ஏந்தார், குளிச்சாரு, ட்ரெஸ் மாட்டினார், ஏதோ ஷூ மாட்டி விட்டார், ஏதோ பல் விளக்கி விட்டார் அப்படின்னு அதெல்லாம் வந்து அந்த கவரேஜில் தேவையில்லைன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை செய்கிறாங்க. ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்க, அதனால் நாட்டு மக்களுக்கு என்ன தெரியல. கேட்டால் டிஆர்பின்றாங்க. ஓகே. அது ஒரு சில நேரத்தில் அதுதான் சொல்கிறாங்க. விவசாயி பிரச்சனை பேசினா பார்க்குறது இல்லை. நானும் அதை பற்றி பேசினேன். திருவாரூருக்கு போய் புகைப்படம்லாம்னா அது அவ்வளோவா பேசு பொருளாகிறதில்ல. விஜய் சாரை பற்றி பேசினா பேசு பொருளாகுது. இப்போ நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கூட்டணிக்கெலாம் அவர் கூட வருவாங்களா சார்? எவ்வளோ விழுக்காடு வாக்கு? இல்லை, கூட்டணிக்கு வருவாங்க. ஏன் அப்படின்னா திமுக பஸ்ஸு ஃபுல்லு. அந்த பஸ்ஸை ஃபஸ்ட்டு புறப்பட்டு விசில் வச்சு டிரைவர் ரைட்டுன்னு சொல்லி கிளம்பிவிடும். இன்னும் கொஞ்சம் நாளில் அதிமுக பஸ்ஸு ஃபுல்லாகிட்டு இருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள்ட்ட ஆர்பி உதயகுமார் போய் பேசிகிட்டு இருக்காங்க. அன்புமணி ராமதாஸும் அதிமுகவில் இருக்கக்கூடிய சி வி சண்முகம் போன்றவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது ஓரளவுக்கு இருக்கும். அதே மாதிரி வேற சிறிய கட்சிகள்லாம் நிறைய. டிடிவிலாம் வந்து நான் விஜய் வந்து ரொம்ப அதிகமாக புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு, அவர் போக வாய்ப்பு இருக்குமா விஜய்? இல்லை, அவர் பாராட்டிட்டு புகழ்ந்து பேசிட்டு நட்டத்தில் விட்டு ஓடி போயிடுவார். டிடிவி தினகரன் அவரோட இயல்பு அப்படி. யாருக்குமே உண்மையாக இருக்க மாட்டார். யாருக்கு இருந்தார் நீங்கள் சொல்லுங்கள். அமமுகவில் இருக்கிற நிர்வாகிகள் கிட்ட கேளுங்க, அம்மையார் சசிகலா அவர்களுக்கு டிடிவி தினகரன் உண்மையாக இருந்தாரா அப்படின்னா அதில் சந்தேகம். இப்போது உதாரணத்துக்கு டிடிவி தினகரன் அவரோட அந்த பிம்பம் கட்டமைப்பெல்லாம் வெற்றிவேல் என்ற ஒரு நபர் சென்னையில் உயிருடன் இருந்த வரையிலும் அதை காப்பாற்றி வச்சுருந்தார். கேடயமாக இருந்தார். இந்த வெற்றிவேல் மறைவுக்கு பின்னாடி அவருக்கு சிக்கல். செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார், அவரும் டிடிவி தினகரனை ப்ரொடெக்ட் பண்ணி இருந்தார். பின்னாடி அப்புறமா விஜயபாஸ்கர் போன்றவங்களாம் ஒரு காலத்தில் வந்து செலவெல்லாம் பார்த்து கூட இருந்தாங்க. இன்றைக்கி யாரும் இல்லை. அப்போ நீங்கள் யார் அப்படின்னும் பொழுது இவர் எதுக்கு இன்றைக்கி தாவேக்காவை பற்றி பெருமையாக பேசுகிறாரு? அதோட நோக்கம் என்ன? இப்போ நான் தாவேக்காவை விமர்சனம் பண்ணுறேன்னா என்னோட விமர்சனம் ஒரு 3-4 விமர்சனம் தான். விஜய் முதலமைச்சராக ஆகவே மாட்டாருன்னு நான் சொல்லலை. இப்படி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தால் ஆக முடியாது. 2026க்கு உண்டான தேர்தல் அவருக்கு இல்லை. அவருக்கு பயிற்சியும் அவரோட தொண்டர்களுக்கு இன்னும் பாடங்களும் ஒரு கூட்டணியோ இல்லை கூட்டணி இல்லாமல் கட்சி வளரணும் அப்படின்றது தான் சொல்கிறேன். அடுத்த தேர்தல் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த தேர்தலில் அவர் கூட்டணிக்கு போகிறாருன்னா வெற்றி தோல்வியை அவர் தீர்மானிப்பாருன்றது சொல்லிட்டு ஒரு அரசியல் விமர்சகரா அதுக்கப்புறம் என்னென்ன சொல்கிறேன்னா டைமுக்கு வரணும், மக்களை சந்திக்கணும், மக்களோட மக்களாக இருக்கணுன்றதான் நான் சொல்கிறேன். ஆனால் அவர் சொல்கிற நோக்கம் வேறு, நான் பேசுகிற விமர்சனம் வேறு. அவர் வந்து மற்றவர்களை சிறுமைப்படுத்திவிட்டு விஜயை தூக்கி வச்சு அவருக்கு அதில் ஆதாயம் இருக்கணுன்ற மாதிரி அவர் பேசுகிறார். ஓகே. அவர் வந்து ஒரு நல்ல அரசியல்வாதி டிடிவி தினகரன். அதனால் அரசியல் நல்லா பேசுவார், நல்லா பண்ணுவார், அவருக்கு பழக்கப்பட்டது. அவர் சொல்கிறதெல்லாம் வந்துட்டு அமெரிக்கா வந்து நல்ல வரும் அப்படின்னா ஏன் இவர் வந்து வண்டி எடுத்துன்னு போய் அவ்வளோ ஆசை இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன்னா அவர் சொல்கிறது உண்மைங்க. இவர் என்ன ஈகோ நேராக வண்டி எடுத்து சரி நான் சொல்லிட்ட முன்னாடியே விஜய் சாருக்கு கூச்ச சுபாவம் அப்படின்னு. இவருக்கு கூச்ச சுபாவம் இல்லாதவர் தான். இவர் டிஆர் ஜெயிலெல்லாம் பார்த்தவர், எல்லாம் பண்ணவர்.
பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார், மக்களை சந்திக்கிறவர். கார் எடுத்துன்னு போயிட்டு நேராக விஜய் வீட்டுக்கு போயிட்டு, என்ன விஜய் எப்படி இருக்கிறீங்க, வீட்டிலலாம் நல்லா இருக்கிறாங்களா, சரி எப்படி இது இப்படி பயந்துக்கிட்டு கூச்சப்பட்டு உட்காந்துருக்கிறீங்க, நான் இருக்கிறேன் கூட வாங்க பிரச்சாரம் பண்ணுங்க போங்க, பண்ணலாம்ல. அப்புறம் பத்திரிகையாளர் சந்திப்புலேயே 20ன்றீங்க, 26ன்றீங்க, 30ன்றீங்க, 33ன்றீங்க. எந்த கட்சியை கேட்டாலும் 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்குது ஒரு 15 கட்சி, 15 கோடி பேராக இருக்கிறாங்க எங்கள் வாக்காளர்கள். 4.5 கோடி வாக்காளர் தான் இருக்காங்க. அப்புறம் இவங்கெல்லாம் சொல்கிற கணக்கு வச்சா அப்படி தான் சொல்லணும். திமுக அவங்க எடுத்தால் அவங்க ஒரு 2.5, அதிமுக ஒரு 2.5, பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு 2, விஜய் இது வந்து உறுப்பினர் விஜயும் ஒரு 2 வச்சுக்கோங்க. அவங்க கேட்டால் 2 பேருன்னுவாங்க. இப்படி போட்டு அப்புறம் அண்ணன் சீமானுக்கு இருக்குது. அது மாதிரி எல்லாத்தையும் வச்சா 15 கோடி பேர் இருப்பாங்க. அதனால் இதெல்லாம் வந்து அவர்கள் சூழலுக்கு ஏற்றார்கள்னு சொல்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்னா அந்த தலைமையை ஏற்றுக்கிட்டு போகிறவங்க ரொம்ப கம்மியாக தான் போவாங்க. ஓகே சார், நிறைய தகவல்களோட பகிர்ந்தீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து